Hello students, welcome back to our channel. போன வீடியோல வந்து நம்ம சாப்டர் 6 உடைய ஈக்குவேஷன்ஸ் அதுல இருக்கிற சம்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோல சாப்டர் 7ல இருக்கக்கூடிய தியரி क्वेश्चंस, அதாவது எப்படி நம்ம சாப்டர் 6ல இருக்க தியரி क्वेश्चंस அதோட ஈக்குவேஷன்ஸ் தனியா ரெண்டு வீடியோவா பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ வந்து சாப்டர் 7ல இருக்கக்கூடிய தியரியை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஈக்குவேஷன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேங்களா? மோஸ்ட்லி இந்த சாப்டர் வந்து தியரி வந்து உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். இதுல ஈக்குவேஷன்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர் அந்த மாதிரி சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அதை பேஸ் பண்ணி சம்ஸ் அதுதான் உங்களுக்கு அதிகமா கேட்பாங்க. ஸோ அந்த வீடியோவை நான் நெக்ஸ்டா போடுறேன். ஃபர்ஸ்ட் இதுல இருக்க தியரி क्वेश्चंस இருக்கிற தியரிஸை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோல எல்லாமே புக் பேக் அண்ட் புக் இன் சே தியரிஸ் தான். ஸோ இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு டிரைவ்ல உங்களுக்கு எல்லா இது வரைக்கும் பண்ண எல்லா வீடியோஸும் அதோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு அதுல இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியா ஜாயின் பண்ணி அப் டு அப் உங்களுக்கு எல்லாமே டிரைவ்ல நாங்கள் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு எடுத்து படிக்க ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சாப்டர் 7 கெமிக்கல் கைனடிக்ஸ். இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய தியரி क्वेश्चंस நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஓகே, பேஜ் நம்பர் 207. 207ல புக் பேக் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ஆன்சர் இருக்கு. த ரேட் டிக்ரீசஸ். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன் இருங்க. ஏன்னா கொஸ்டினோட சொல்லும் போது உங்களுக்கு அதோட ஆன்சர்னு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நான் வெறுமனே ஆன்சர் மட்டும் சொன்னா சில பேருக்கு புரியாமலும் இருக்கும். ஸோ அதனால நான் கொஸ்டினோடய உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். டிஃபைன் ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டினோட ஆன்சர் பேஜ் நம்பர் 207ல இருக்கு. லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு மேல ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு கீழே இருக்கு. The rate decreases with time as the reaction proceeds and the average rate cannot be used to predict the rate of the reaction at any instant. இது வந்து ஆவரேஜ் ரேட் உடையது. அதுக்கு கீழே the rate of the reaction at a particular instant during the reaction is called instantaneous rate. இது instantaneous rate உடையது. கீழே the shorter the time period we choose, the closer we approach the instantaneous rate அப்படின்னு சொல்லி del t equal to 0 கொடுத்திருப்பாங்க. அது வரைக்கும் எழுதணும். இது ஃபர்ஸ்ட் 2 மார்க் உடைய ஆன்சர். நெக்ஸ்ட், ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். இது வந்து செகண்ட் கொஸ்டின். இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 208ல இருக்கு. இங்க உங்களுக்கு XA plus YB equal to products கொடுத்திருப்பாங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லா எழுதணும். the rate for the above reaction is generally expressed as. அது நீங்க போடணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் XA plus YB equal to product போட்டுட்டு rate equal to K A to the power M B to the power N எழுதிட்டு ஒரு இதோட நேம் என்ன, where K is proportionality constant called rate constant. the value of M எழுதணும், value of N எழுதணும். M plus N என்ன எழுதணும், M into N என்ன எழுதிக்கணும். ஸோ இது வந்து செகண்ட் ஆன்சரோட செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். கீழே உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். The rate constant is same as the rate of the reaction when concentration of all the reactants is unity. இது rate constant உடையது. இது rate law உடையது. rate constantக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. rate lawக்கு இதை எழுதிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா போதும். அது ஃபுல்லா கூட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கேனா என்ன, ஏனா என்ன, எம்னா என்ன, பினா என்ன, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன், ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ ரியாக்ஷன், டேப்லர் காலம் பேஜ் நம்பர் 209ல இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இதுவும். இதுல உங்களுக்கு 3 பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ 3 பாயிண்ட்மே படிச்சுக்கோங்க. மேபி 3 மார்க்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட், மாலிகுலாரிட்டி. இந்த டாபிக்கு கீழே ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் இன் அ ரியாக்ஷன் மெக்கானிசம் இஸ் கால்ட் எலிமெண்டரி ரியாக்ஷன். இது புக் பேக் 5th கொஸ்டினோடைய ஆன்சர். ஸோ இங்க ஸ்டார்ட் ஆயிட்டு இந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன் இந்த டேப்லர் காலம் ஃபுல்லா எழுதணும். இதுல 3 பாயிண்ட் இருக்கு. இங்க ஸ்டார்ட் பண்ணும் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் இருந்து ரியாக்ஷனோட முடிச்சுட்டு இந்த டேப்லர் காலம் ஃபுல்லா போடணும். இதுலயும் உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் மட்டும் தனியா 2 மார்க்ல கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. 2025 பப்ளிக்ல வந்து கேட்டிருக்காங்க. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனோடைய கொஸ்டின் மட்டும் 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனை நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு பேரா விட்டு கீழே the elementary reactions by, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். the elementary reactions byன்னு முடிச்சு இதை விட்டுருங்க. the decomposition of hydrogen peroxide catalyst by I minus 2H2 இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. இது வரைக்கும் எழுதிட்டு மேல உங்களுக்கு ஸ்டெப் கொடுத்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு கொஸ்டின்லயே கொடுத்திருப்பாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பவர் இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அங்க ஸ்டார்ட் பண்ணி A gives to products ல இருந்து T equal to 0 time equal to T அப்படின்னு எழுதிக்கோங்க.
முடிச்சிட்டு கீழே உங்களுக்கு இன்னொரு சம் இருக்கும், இன்டகிரேஷன் பண்ணி லாகரிதமிக் எடுப்பாங்க. ஸோ அதுல இருந்து செகண்ட் ஈக்குவேஷன் வரும். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டுத்தையும் நீங்க வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது உங்களுக்கு தேர்ட் ஈக்குவேஷன் வரும். இதுல இருந்து எழுதி வித் நெகட்டிவ் ஸ்லோப்னு போட்டு இந்த டயக்ராம் வரையணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோடைய ஆன்சர். இதே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இப்படியும் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டரும் இருக்கு, ஜீரோ ஆர்டரும் இருக்கு. ஸோ அதுல வந்து ஏதாவது 2 ரியாக்ஷன்ஸ் எழுத சொல்லுவாங்க. இதுல உங்களுக்கு 4 இருக்கு. ஸோ இதுல ஏதாவது 2 படிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் லாஸ்ட் ஒன் உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும். என்னால படிக்க முடியல, ஈஸியா இருக்கிறது படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் படிச்சுக்கோங்க. இல்ல நான் வந்து என்னால படிக்க முடியும், ஓரளவுக்கு நான் இது பண்ணி படிச்சுப்பேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் லாஸ்ட் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும், படிக்கவும் கஷ்டப்பட வேண்டாம். இது வந்து புக் பேக் 7th ஒன்னோடைய ஆன்சர். அதாவது k = 1/t நான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ணி எழுதிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் கேட்டாங்கன்னா k = 2.303 எழுதணும். இதே உங்களுக்கு புக் பேக் 7th ஒன்னோட கொஸ்டின் பார்ப்போம் இருங்க. புக் பேக் 7th ஒன், டிஸ்கிரைப் த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இது இல்ல இது நீங்க இதுல எது வேணா வரைஞ்சிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு உங்களுக்கு 5 மார்க் கேட்டாங்கன்னா இந்த கிராஃப் போடுறது பெஸ்ட். இதே உங்களுக்கு வெறும் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்னா இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு இந்த ஈக்குவேஷன் k = 1/t = log a0/a அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி y = mx + c அது வரைக்கும் எழுதிட்டு the plot a versus t gives straight line with negative slope equal to k minus and intercept equal to INA. உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த பாயிண்ட் நான் ஆட் பண்ணிருக்கேன், இந்த பாயிண்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க எழுதும்போது. ஓகே, நெக்ஸ்ட் இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். மேலேயே உங்களுக்கு சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனும் இருக்கும். சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் புக் பேக்லயே உங்களுக்கு 17th கொஸ்டினோட ஆன்சர். ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் புக் பேக்ல 3rd கொஸ்டினோட ஆன்சர். ஸோ சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அந்த பேராகிராஃப்ல 3rd லைன் a second order reaction can be altered to a first order reaction by taking any one of the reactant concentration in excess. அங்க ஸ்டார்ட் பண்ணி let us consider hydrolysis of ester வரைக்கும் எடுத்துக்கோங்க. எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா எழுதி ரேட் ஈக்குவல் டு k, அதாவது எப்படி சொல்றது, இங்க இருக்கிற ரேட்டுக்கு பதிலா கேவை கான்ஸ்டன்டா ஆட் பண்ணிருக்காங்க. ஆட் பண்ணி வர ரியாக்டன்ட்டை கடைசியில எழுதிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இது சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய ஆன்சர். அப்புறம் கீழே இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதோட ஸ்டார்டிங் ரியாக்ஷன் இன் விச்ல இருந்து சச் ரியாக்டன்ஸ் ஆர் ரேர் அது வரைக்கும் எழுதிட்டு கீழே ஆன்சர் எப்பயும் போல A gives to ப்ராடக்ட்ல இருந்து ஃபுல்லா எழுதணும். இங்கே இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா இன்டர்செப்ட் ஆஃப் A0 வரைக்கும் எழுதணும். எழுதிட்டு இந்த கிராஃப் போட்டுட்டு அதுக்கு கீழே எக்ஸாம்பிள் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இது புக் பேக் 16th கொஸ்டினோட ஆன்சர். இதுலயும் உங்களுக்கு வந்து 2 கேட்பாங்க, 3 இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் 2 படிச்சுட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் அ ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷனுடைய ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து கால்குலேட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ அது கேட்டாங்கன்னா பேஜ் நம்பர் 215ல இருக்கு. ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் அ ரியாக்ஷன் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லா கண்டிப்பா எழுதணும். ஏன்னா 3 மார்க்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ 3 மார்க் போது கண்டிப்பா நீங்க ஃபுல்லா எழுதி தான் ஆகணும். கீழே நான் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிருக்கேன். நோ கான்சென்ட்ரேஷன் இல்ல உங்களுக்கு இந்த தியரி எழுத முடியலன்னா நோ கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இன்வால்வ்ட். ஸோ ஹாஃப் லைஃப் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆன் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அ ரியாக்டன்ட். இந்த பாயிண்ட் நான் எதுக்கு ஆட் பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து அதுல வந்து இண்டிபெண்டா இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அது வந்து நீங்க ஃபைனலா ப்ரூவ் பண்ணி எழுதணும்ல. ஸோ அதுக்காக இந்த பாயிண்ட் நான் ஆட் பண்ணிருக்கேன். இதுல வந்து ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் half life is a constant, it does not depend on the initial concentration. இது வரைக்கும் நீங்க எழுதி இது ஃபுல்லா எழுதிட்டு no concentration terms involved, so half life is independent on initial concentration of the reactant அப்படின்னு எழுதினாலும் போதும். சேம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்க வந்து half life period for zero order reaction அதோட half life period கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட the half life period for a zero order reactionல இருந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதாவது இது வரைக்கும் கேட்பாங்க. உங்களுக்கு 2 மார்க் ஆர் இது 3 மார்க்ல கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி 2 மார்க்ல தான் கேட்பாங்க ஜீரோ ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் 3 மார்க்ல கேட்பாங்க. அது கீழே எக்ஸாம்பிள் 4 ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்டன்ட் டேக்ஸ் 8 hours to 90% கம்ப்ளீஷன். இந்த சம் கண்டிப்பா படிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சம் பேஸ்டு கொஸ்டின் இந்த சாப்டர்ல இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் கொல்யூஷன் தியரி. இங்க எக்ஸாம்பிள் 6 show that in case of first order reaction the time required for 99% of the completion. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்.
சம் பேஸ்டு கொஸ்டின். ஸோ இது உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா போதும், சம் போடுறது ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கான்செப்ட் என்ன மாதிரி இருக்கும்ன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் கொல்யூஷன் தியரி, இதுல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. புக் பேக் 13th கொஸ்டினோட ஆன்சர். புக் பேக் 13th கொஸ்டின் என்னன்னு பாத்துக்கலாம். எக்ஸ்பிளைன் த கொலிஷன் தியரி ஆஃப் பைமாலிகுலர் ரியாக்டன்ஸ். ஓகே, எக்ஸ்பிளைன் கொலிஷன் தியரி ஃபார் பைமாலிகுலர் ரியாக்டன்ஸ் கேட்டாங்க. பேஜ் நம்பர் 218ல இருக்கு. Consider that the reactant between A2 and B2 molecules per second வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரேட்ல இருந்து கொல்யூஷன் ரேட், அதாவது ரேட் இப்படி கூட எழுதிக்கோங்க, ரேட் ஆல்பா லைக் இந்த லைன்ஸ்லாம் விட்டுட்டு ரேட் ப்ரொபோர்ஷனல் கொல்யூஷன் ரேட்னு எழுதுனீங்கன்னா போதும். நீங்க ஃபுல்லா எழுதணும், இது வரைக்கும் எழுதணும்னு அவசியம் இல்லை, அது வரைக்கும் எழுதுனீங்கன்னா போதும். கொல்யூஷன் ரேட் ஈக்குவல் டு A2 B2, கொல்யூஷன் ரேட் ஈக்குவல் டு இங்க இருக்கிற ஆல்பாக்கு பதிலா, ஐ மீன் ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு பதிலா இசட்னு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிருக்காங்க, A2 B2ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க இசட் என்னவா இருக்கு, கான்ஸ்டன்டா இருக்கு, அது எழுதிட்டு அதுக்கு கீழே இருக்கிற பேராகிராஃப். The collision rate in gaseous can be calculated from kinetic theory of gases. Kinetic theory of gases வச்சு நம்ம calculate பண்ணலாம். So first point, second point, இதுல இருந்து இது வரைக்கும் third point, fourth point, fifth point வந்து கீழே. It implies that all the collisions are not effective to lead the reaction. அதுல இருந்து third point, it is called activation energy. Activation energy னா உங்களுக்கு தனியா கொஸ்டின் கேட்கறதுக்கான ஆன்சர் இருக்கு. இன் கேஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு கேட்டாங்கன்னா அதோட ஆன்சர் இதுதான். The fraction of effective collisions அதை முடிச்சுட்டு F equal to EA by RT இது வரைக்கும் முடிக்கணும். இதுதான் கொல்யூஷன் தியரியோட ஆன்சர். உங்களால இதுக்கு மேல எழுத முடியும்னா இந்த கிராஃப் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், the fraction of effective collusion having proper orientation is given by the static factor P. இது இங்க இருக்கக்கூடிய கொஸ்டினோட ஆன்சர். அதாவது இங்க F equal to EA by RT முடிக்கிறீங்களே, முடிச்சுட்டு இங்க வந்து கண்டினியூவேஷன் வரும். இது வந்து ரொம்ப பெரிய கொஸ்டின் கொல்யூஷன் தியரின்றது. ஸோ உங்களால படிக்க முடியும்னா படிச்சுக்கோங்க. இங்க முடிச்சுட்டு F equal to E minus EA by RT இங்க முடிச்சுட்டு இங்க வந்து இதுல இருந்து எழுதணும். ரேட் ஈக்குவல் டு P into F into collision rate, அதுல இருந்து K equal to PZE minus EA by RT அது வரைக்கும் முடிக்கணும். ஏன்னா இங்க ரெண்டுத்துலயும் வந்து கால்குலேட் பண்ணிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் ரெண்டுத்தையும் எடுத்து அங்க உங்களுக்கு கால்குலேட் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா இது வரைக்கும் எழுதணும். நெக்ஸ்ட் அரீனியஸ் ஈக்குவேஷன். அரீனியஸ் ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் தான், அது உங்களுக்கு நான் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதோட அரீனியஸ் ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸோட நேம் மட்டும் தான் கேட்பாங்க. லைக் K equal to EA AE E minus EA by RT அதோட ஒன்னொன்னுக்கும் ஆன வேல்யூ கேட்டிருப்பாங்க. லைக் A equal to frequency factor, EA activation energy அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு நான் பிடிஎஃப்ல சிம்பிளா கொடுத்துருக்கேன், அது மட்டும் படிச்சுக்கோங்க போதும். EA ஆக்டிவேஷன் எனர்ஜி, நான் சொன்ன மாதிரி ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்னன்னு கேட்பாங்க. EA is the activation energy of the reactant which Arrhenius consider as the minimum energy that a molecule must have to possess the reactant. ஒரு மினிமமான எனர்ஜி ஒரு ரியாக்ஷன் நம்ம பொசஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பேர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அதோட பேர் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்றாங்க. பேஜ் நம்பர் 220ல இருக்கு இதோட ஆன்சர். நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ஸ், இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான தியரி பேஸ்டு கொஸ்டின். இது வந்து பேஜ் நம்பர் 222ல இருக்கு, 222ல இருக்கு. நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ஸ் புக் பேக் 22 கொஸ்டினோட ஆன்சர். த கெமிக்கல் ரியாக்ஷன்ல இருந்து டிஃபரெண்ட் ரியாக்டன்ஸ் வரைக்கும் எழுதிட்டு இங்க 2 பாயிண்ட்டுக்கு ரீடாக்ஸ் ரியாக்ஷன் பிட்வீன் ஆக்சலிக் ஆசிட், இங்க ரீடாக்ஸ் ரியாக்ஷன் பிட்வீன் ஃபியூரியஸ் அமோனியம் சல்ஃபேட் அது வரைக்கும் FAS வரைக்கும் இருக்கு, அது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆக்சலேட் அயான்ல இருந்து அரௌண்ட் 60 டிகிரி செல்சியஸ் அது வரைக்கும் எழுதிக்கோங்க. புக் பேக் 22nd கொஸ்டினோடைய ஆன்சர். இங்க வந்து புக் பேக் 21st கொஸ்டினோடைய ஆன்சர் இருக்கு. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லா எழுதணும். பட் உங்களுக்கு நான் பாயிண்டா பிரிச்சு கொடுத்துருக்கேன். The rate of the reaction increases with the increase in the concentration of the reactants. First point, the rate of the reaction depends upon the number of the collusion between the reacting molecules. அங்க இருந்து ஒரு 3/4 லைன்ல இருக்கு molecules இருக்கு. செகண்ட் பாயிண்ட், the higher the concentration greater the possibility of for the collusion and hence the rate. இது வந்து தேர்ட் பாயிண்ட். கீழே ரேட் ப்ரொபோர்ஷனல் ரியாக்டன்ட்னு போட்டிருக்கேன். இது வரைக்கும் எழுதுனீங்கன்னா போதும். எஃபெக்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரியாக்டன்ஸ், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். இன்கேஸ் நீங்க படிக்கிறீங்க, இன்னும் நான் நிறைய படிக்கணும்னா இது படிச்சுக்கலாம். ஸோ எஃபெக்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட், இது ஜஸ்ட் என்னன்னு மட்டும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், புக் பேக் 9th கொஸ்டினோட ஆன்சர். இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா
ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்ட் லைன்ல கேட்டலிஸ்ட்ல இருந்து கெமிக்கல் சேஞ்ச் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தே பக்கத்திலே தேல இருந்து ரீஜெனரேஷன் அட் த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் செகண்ட் பாயிண்ட், இந்த பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்ல இருந்து லோவர்ட் வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் எழுதிட்டு கீழே எக்ஸாம்பிள் 2KClO3 MnO2 acts as a catalyst. 2KClO3 MnO2 acts as a catalyst. இது எக்ஸாம்பிள் அண்ட் இந்த இது வரைஞ்சுக்கோங்க. இதுல வந்து ரெண்டு ஆட் பண்ணிருப்பேன், MnO2 இப்படியும் KCl plus 3O2 வந்து இங்கேயும் நான் ஆட் பண்ணிருப்பேன் இந்த கிராஃப்ல. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கனால எக்ஸாம்பிளையும் அதில் ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் இன் பார்மகாலஜிஸ்ட் இது வந்து பேஜ் நம்பர் 225ல இருக்கு. டூ யூ நோன்னு இருக்கும். ஜஸ்ட் இதுனா என்னன்னு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ திடீர்னு உங்களுக்கு பார்மகாலோ கைனெட்டிக்ஸ்னா என்னன்னு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் கேட்டாங்கன்னா என்னன்னு சும்மா கோத்ரூ பண்ணிக்கோங்க. கேட்டாங்கன்னா உங்க ஓன் வேர்ட்ஸ்ல கூட நீங்க எழுதிக்கலாம். அதே மாதிரி எல்லா சாப்டர்ல இருக்க சம்மரியை வந்து கோத்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு இஃப் மேபி அது டக்குன்னு லாஸ்ட் மினிட்ல உங்களால படிக்க முடியல, என்னன்னு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா நல்லா எழுத முடியும், என்னன்னு ஒரு ஜஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் தெரிஞ்சா நல்லா எழுத முடியும்னா நீங்க சம்மரியை படிக்கும் போது உங்களுக்கு அதுல இருக்கிற ஈக்குவேஷன் அதுல இருக்க தியரி உங்களுக்கு தானாவே ஞாபகம் வரும். ஸோ சம்மரி ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு, செகண்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் பார்த்தாச்சு, 6 பார்த்தாச்சு, 7 பார்த்தாச்சு, 8 வந்து உங்களுக்கு நான் பிடிஎஃப்ல கொடுக்குறேன், 9 பார்த்தாச்சு, 10 உங்களுக்கு நான் பிடிஎஃப்ல 10 வந்து சம் பேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன்ஸ் நான் பிடிஎஃப்ல கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் 11th ஒன் சம், 12th ஒன் சம் ரெண்டுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வரும். 13th ஒன் உங்களுக்கு சொல்லியாச்சு, 14th ஒன் உங்களுக்கு நான் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன், 15 உங்களுக்கு சம் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வரும். Give example for first order reaction பார்த்தாச்சு, pseudo first order reaction, identify the order of reaction for the following reactants பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். 19th ஒன் சம் நெக்ஸ்ட் வீடியோல வரும். அண்ட் இதுவும் சம்மு தான். ஃபர்ஸ்ட் 21, 22 ரெண்டுத்தையும் ஒரே பேஜ்ல நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கான ஆன்சர் நான் கொடுத்துட்டேன். 23ல இருந்து 30 வரைக்கும் ஃபுல்லாவே உங்களுக்கு சம்ஸ் தான். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்கமிங் வீடியோல நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோல உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு, அதாவது தியரி கொஸ்டின் உங்களுக்கு இன்னும் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நான் சம்ஸ் எப்படி போடுறது, எப்படி என்ன பேஸ் பண்ணி வரும், 6th சாப்டர்ல நம்ம பார்த்த மாதிரி என்ன மாதிரி பேஸ் பண்ணி வரும்ன்றத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு, ஏதாவது உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.